ஹலோ மக்களே, வெல்கம் டு மினிட் ஃபேக்ட்ஸ் தமிழ். இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்த்து என்ஜாய் பண்ண போறோம்னா, கல்யாணத்துல நடந்த காமெடி மற்றும் கண்டராகான சம்பவங்களை தான் பார்க்க போறோம். இது பார்ட் 12 வீடியோ. பார்ட் 12 பார்ட் 11 எங்கடான்னு கேட்டீங்கன்னா, நம்மளோட செகண்ட் சேனல் கிரேசி ஃபேக்ட்ஸ் தமிழ்ல அப்லோட் பண்ணிருக்கோம். அதையும் பார்க்காதவங்க பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. சோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா கடைசி வரைக்கும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அப்படியே இந்த வீடியோக்கு லைக், ஷேர், கமெண்ட் எல்லாம் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதாகப்பட்டது ஜனங்களே, நாங்க கஷ்டப்பட்டு வீடியோ போடுறது உங்களை சிரிக்க வைக்கிறதுக்கும் ஒரு லைக் ஷேர் கமெண்ட்டுக்காகவும் தான். அதனால இந்த வீடியோக்கு லைக் ஷேர் கமெண்ட் எல்லாம் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஆரம்பிக்கலாங்களா? இந்த பசங்க தான் பொழுதனைக்கு கேம் விளையாடிட்டு இருக்காங்கன்னு பார்த்தா, இந்த பொண்ணு நான் உங்களுக்கு சளைச்சவங்க இல்லடான்னு காமிச்சிருச்சு. அந்த மரத்துக்கு பின்னாடி ஒருத்தர்கான் பாரு, அவனை ஸ்கோப் போட்டு சுடுறா. இங்க ஒருத்தர்கான்டா, வீட்ல ஒருத்தர்கான்டா, அவனை போடுறா. போட்டாச்சு வின்னர் சிக்கன் டின்னர். ஏங்க நான் இது வரைக்கும் 10 பேரை போட்டிருக்கேங்க. என்னடி சொல்ற? 10 பேரை போட்டிருக்கியா? ஐயோ கேம்லங்க. நல்ல வேலை. படை டூ டு 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 ஐ லவ் யூ டு நிஜமா ஐ லவ் யூ டு அதுக்கு காரணம் துட்டு துட்டு. ஊருக்குள்ளே இருக்காதீங்க, எங்காவது ஓடி போயிருங்க. சின்ன குழந்தைய ஃபர்ஸ்ட் டே ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போற மாதிரி இந்த பொண்ணை கல்யாணம் பண்றதுக்கு தான் இப்படி கூட்டிட்டு போறீங்களாடா? கார்ல எடுத்துன்னு போவாங்க. கல்யாணத்துக்கு முன்னால எல்லாரும் ப்ரோ ப்ரோன்னு கூப்பிட்டு கடைசியில புருஷனையும் ப்ரோன்னு கூப்பிட்டுட்டேனே. women ஒரு பொட்டு வைக்கிறதுக்கு இம்புட்டு கலவரமா பண்ணுவீங்க. கிரீம் கிரீம் ஐஸ்கிரீம் மாப்பிள்ள தலையை சுத்தி பொட்டு வைங்க. அட இங்க இல்லப்பா, இங்க வைக்கணும். அட என்னப்பா நீ பொட்டு கூட வைக்க தரமே எதுக்கு கல்யாணம் பண்ண வரீங்க? இங்க வைப்பா. அட ஓ மண்டையில இல்லப்பா, இங்க வைடா. அட என்னால சாவடிக்கிறானே என்ன. ஏன்பா ப்ளூ சட்டை மாப்பிள்ள பக்கத்துல நின்று போஸ்ட் கொடுக்க வந்தியே, ஒரு நல்ல பேண்டா போட்டு வந்திருக்க கூடாதா? ஏன்டா டேய், கல்யாண மண்டபத்துல லைட் கட்டி பாத்திருக்க, கல்யாண வீட்டுல லைட் கட்டி பாத்திருக்க, ஏன் கல்யாண பந்தல்ல கூட லைட் கட்டி பாத்திருக்க, ஆனா முத முறையா கல்யாண மாப்பிளைக்கு இப்படி லைட் கட்டி இப்பதான்டா பாக்குறேன். அப்பா அப்பா எனக்கு லைட் ட்ரெஸ் வாங்கி கொடுத்தாதான் நான் கல்யாணம் பண்ணிக்க வருவேன். சரிப்பா, லைட் ட்ரெஸ் வாங்கி கொடுக்குறேன், வந்து கல்யாணம் பண்ணிக்க. சரியா? கல்யாண மாப்பிள்ள நல்லா காஸ்ட்லியான ஷெர்வானி தொப்பி எல்லாம் வாங்கி போட்டு வந்தா பொண்ணு வீட்டுல நல்லா வெயிட்டா கவனிப்பாங்க. குதிரை மேல எல்லாம் ஊர்வலம் கூட்டு போவான்னு பார்த்தா கடைசியில இப்படி கழுதை மேல ஊர்வலம் கூட்டு போய் வச்சிட்டீங்களா? கழுதைய போல் உந்த நடையில அந்த காக்கைய போல் உந்த குரல் இல்ல, கவிதைய போல் உந்த நடையில பச்சை கிளியின போல் உந்த குரல் இல்ல. இது வரைக்கும் கல்யாணம் ஆகாத 80s கிட்ஸ், 90s கிட்ஸ் and 2K கிட்ஸ் இதுக்கப்புறம் வர வீடியோவை பார்க்காதீங்க. ஆமா, இவரை பார்க்க அவரை போலவே இருக்கே, எனக்கு மட்டும் தான் அப்படி தோணுதோ? I am living in the Chennai, 30 years old. I am not saying about anybody ladies or any ladies, anything else, no any instance. ஜோடி நல்ல ஜோடி இது மாப்பிள்ளை பொண்ணையும் பாரு, ஜோடி நல்ல ஜோடி இது மாப்பிள்ளை பொண்ணையும் பாரு, பாடி விளையாடி உள்ள சங்கதி எல்லாம் கூறு.
ஆச்சி உண்மைதானா? நீ நல்லா இருக்க மாட்டடா, நல்லாவே இருக்க மாட்டடா. நாசமா போனவன் 80 வயசுல என்ன காரியத்தை செஞ்சுட்டு சந்தோஷமா சிரிக்கிறான் பாரு. டேய் நீ என்னடா கல்யாண மேடையில பொண்ணை பக்கத்துல வச்சுக்கிட்டே ஒளிஞ்சு சிகரெட் அடிச்சிட்டு இருக்க? ஐயோ தலை, ஒரே டென்ஷனா இருக்கு. 2 இழுப்பு இழுத்தாதான் சரி வரும். மணமேடையில சிகரெட் அடிச்ச ஒரே ஆளு இவனாதான் இருப்பான். அங்க ஒருத்தன் சீரட் அடிக்கிறானா, இங்க ஒருத்தன் கல்யாணம் பண்ண போற நேரம் வாயில ஹான்ஸ் போட்டு வந்திருக்காங்க. இதை கண்டுபிடிச்ச கல்யாண பொண்ணு அவனை வண்ட வண்டியா கிழிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஏண்டா பொறுக்கி பயல, பிக்காலி பயல, பண்ணாட பயல, நாதாரி பயல, கல்யாணத்தை கூட வாயில ஹான்ஸ் போட்டு வருவேன். எட்டி மிதிச்சான் 10 தெரு தாண்டி 11ஆவது தெருல போய் விழுவ போய் துப்பிட்டு வாடா. இந்த கிழி கிழிக்கிறால எந்த ஒரு காரியா இருப்பாளோ? நல்லா ஹை பட்ஜெட் கல்யாணங்கள்ல ட்ரோன் கேமரால விட்டு வீடியோ எடுக்கிறத பண்ணுவாங்க. ஆனா இங்க ஒருத்தர் லோ பட்ஜெட்ல கல்யாணம் நடத்துறாரு. அவருக்கு ட்ரோன் விடலாம் காசு இல்ல. அதுக்கு பதிலா அவர் என்ன பண்ணாருன்னா ஒரு நீட்டு குச்சில போன் கேமராவை கட்டி வீடியோ எடுக்கிறாருங்க. ஏய் பேயில போமா. ஏய் இல்ல நீ ஒரு ஆர்டிஸ்ட் நீ காமிச்ச எனக்கு. காமிச்சா அது இப்படியே வரையணும். என்ன பாருல. தலைவர் வந்து வேற லெவல்ல இருக்காரு. அம்மாடி இத ஆடி அவன் தாண்டா இன்னைக்கு பெரிய வேலை பார்த்து விட்டு போயிட்டான். இல்ல மாப்பிள்ள, காசு பணம் தொட்டு மணி மணி காசு. சாரி மாப்பிள்ள, வழுக்கி விட்டுருச்சு, தெரியாம விட்டேன். அப்படியே ஒண்ணு போட்டனா அந்த சாக்கலைய பொண்டாட்டி தொழிலாளர் தான் வந்த. ஏமா பொண்டாட்டியோட இலையில இருந்தா அப்பளத்தை எடுத்தான், அதுக்கே எப்படி கொப்பளிக்கிற? அப்போ கோவத்துல சில வினாடிகள் கங்கா சந்திரமுகியா மாறினா. நீ வந்துதாகணும். தர்மத்துக்கு எதிரான தீய சக்தி நீ. மரியாதையா என் முன்னாடி இருந்து போயிடு. என் மாமனாருக்கு ரத்த கொதிப்பு, ரத்த கொதிப்பு ரத்த கொதிப்பு. என் மாமனாருக்கு ரத்த கொதிப்பு. ஒச்சகல்ல உண்ட கள்ளப்பருப்பு. ஃபீவர் வந்தா குடி சிறப்பு. மைக்க பொடி மகன செருப்பாலடி. மூக்குல முக்கு பொடி மூலில எரிட நடி. இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. கூவுடா. பந்தயத்துக்கு நாங்க வரலாமா? ஏன்பா கேமராமேனுங்களா, உங்களுக்குலாம் போட்டோ ஷூட் எடுக்க வேற இடமே கிடைக்கலையா? நட்ட நடு ராத்திரில இப்படி ஒரு குட்டைகள் வச்சுதான் எடுக்கணுமா? அதுவும் இந்த போட்டோ ஷூட்டுக்கு ஸ்பெஷல் கெஸ்ட் வேற ஒருத்தர் வந்திருக்காங்க. அந்த கெஸ்ட் யாருன்னு பார்த்தா என்னடா பாம்பெல்லாம் வருது, அப்பயும் பயப்படாம போட்டோ ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க. கல்யாணத்துல பொண்ணு மாப்பிள்ள மாலையை மாத்திக்கிற சம்பவம் முக்கியமான நிகழ்வு. அந்த முக்கியமான தருணத்துல இந்த மாப்பிள்ள பைப்புல என்ன பண்ணிருக்கான்னா குடிச்சிட்டு சம போதையில வந்திருக்கான். பொண்ணு மாப்பிள்ள 2 பேரும் மாலையை மாத்திக்கோங்க. பொண்ணை விட பொண்ணு ஃப்ரெண்டு செம்ம சூப்பரா இருக்காளே. இவன் கழுத்துல மாலையை போடலாமா இல்ல இவன் கழுத்துல மாலையை போடலாமா? சரி இப்ப போட்டாதான் நேரம். கேட்டா போதையில போட்டேன்னு சொல்லிக்கலாம். கல்யாணத்துல மாலை மாத்துறது எப்படி முக்கியமான நிகழ்வோ அதே போல கல்யாணம் முடிஞ்சதும் பொண்ணு மாப்பிளையும் சாப்பாட்டை ஒருத்தர் மாறி மாறி ஊட்டிக்கிறது வழக்கமா நடக்கிற ஒரு விஷயம் தான். அப்படி இருக்கும்போது இந்த மாப்பிள்ளை ஃபர்ஸ்ட் பொண்ணுக்கு கேக்க ஊட்டி விடுறாரு. ஆனா பொண்ணு மாப்பிளைக்கு கேக்க ஊட்டும் போது ஒரு சின்ன விளையாட்டு விளையாடலான்ட்டு குடுக்கிற மாதிரி கொடுத்து எடுத்துருது. இதுக்கு காண்டான மாப்பிள்ள, டேய் அந்த புள்ள விளையாட்டுக்கு தானடா பண்ணுச்சு, அதுக்கேண்டா இப்படி அடிச்சு விட்ட?
தொட்டால் பூ மலரும் அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்க. இது போல வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு ஃபன்னான வீடியோல உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அவ்வளவுதான்.